ஜெயிலர் 2 டீசர் ரிலீஸ் ஆயிட்டா பாத்துப்பா. படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட போறாரு. ஜெயிலர் 1க்கே நாக்கு தள்ளிட்டு 2க்கு பேக் தள்ளிட போகுது. 8க்குள்ள மனுஷ வாழ்வை முடிச்சுக்கோ அப்படின்னு பாட்டு மட்டும் தான் படிப்பாரு. ஆனா இவரு மட்டும் 10ஆம் எட்டுக்கும் மேல போவாரு. அதுலயும் 8ஆம் எட்டுக்கு மேல போனா நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாரு. இவரு மட்டும் 10ஆம் எட்டுக்கு மேல போவாரு, படம் நடிப்பாரு, பணம் சம்பாதிப்பாரு. பாவம், படம் பாக்குற நம்ம தான் பைத்தியக்காரனாகணும். சோ மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம டூப் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஜெயிலர் 2 ரிவ்யூவும் அதோட சைடு எஃபெக்ட் தான். நான் உங்க தேவ் டேனியல், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதுக்கு நான் டூப் ஸ்டார்னு சொன்னேன்னா, அவருடைய முந்தைய படங்கள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது 80ஸ்ல 90ஸ்ல வந்த படங்கள் சண்டை காட்சியில டூப் இருக்குங்க. ஆனா இப்போ டூப்ல தாங்க சண்டை காட்சியே இருக்கு. ஜெயிலர் 1 அனிருத் பேக்ரவுண்ட் வச்சுதாங்க ஓடிச்சு. ஆனா இங்க சில மென்டலன்ஸ் நம்ம பீத்திக்கு வாங்க, எங்க ரசிகர் பேக்ரவுண்ட் வச்சுதான் படம் ஓடிச்சு அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த கதைய எனக்கு கமல் மாதிரி விக்ரம்ல எப்படி அப்பா பையன் ஸ்டோரி அதே மாதிரி வேணும்னு கேட்டு வாங்கி நெல்சன் மண்டே கொடைஞ்சு வாங்கின கதைங்க அது. ஏன் சார், நீங்க எவ்வளவு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கீங்க. அந்த மனுஷன் அவருடைய என்டையர் கரியர்ல அந்த ஒரு படம் 400 கோடி கொடுத்துட்டாரு. அது பொறுக்க முடியல. கேட்டா நட்பாமா நட்பு. அது மட்டும் இல்லாம ஜெயிலர் 1 சொன்னதும் இந்த விஷயத்தை பத்தி பேசாம இருக்க முடியுமாங்க? காக்கா கழுகு கதையை சொல்லி உங்க படத்தோட கதையை ஓட்டிக்கிட்டீங்க. நீங்க உண்மையில நிரந்தர சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வேட்டையினால ஏன் வேட்டையாட முடியாம போயிட்டு, எப்பா வீட்டுல வளர்த்த கோட்டு ஆடு கூட 450 கோடி கொடுத்துருக்குப்பா. ஆனா பாருங்களேன், காட்டுல வளர்ந்த கழுகு 250 கோடி தான் கொடுத்துருக்கு. இது இந்த மென்டலான்ஸ்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்? அதுவும் ஜெயிலர்ல அந்த பாட்டு வரி வேற, பேரை தூக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 100 பேரா. ஆமா, இது பெரிய பாறாங்கல்லி, இதை 100 பேரும் தூக்க போறாங்க. அது எப்படி கொஞ்சம் கூட கூச்சுனாச்சும் இல்லாம சாமி ஆடியோ லஞ்சில் என்ன பேசிருப்பாருன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் பதவின்றது ஜஸ்ட் ஒரு பதவி மாதிரி தான், லைக் சிஎம் பதவி மாதிரி. பதவி அங்கேதான் இருக்கும். காலங்கள் மாற மாற ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் இருந்தாங்க, சிவாஜி வந்தாங்க, நான் வந்தேன், இப்படி அடுத்தடுத்த ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. சார் அப்படின்னு நீங்க சொல்லதான் சரிங்க. நீங்க வரும்போது சிவாஜி சார் நகர்ந்த மாதிரி நீங்க நகரவே மாட்டுக்கீங்களே. நீங்க நகர்ந்தா தானே வேற யாரும் இந்த இடத்துக்கு வர முடியும். குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேராங்க. ஐயோ படத்தை பார்த்து உசுர விட்ட வந்தாயா கோடி பேரு. எதுக்காக சொன்னா, அவருடைய எந்திரன் படம் வரைக்கும் நம்ம தியேட்டர்ல போய் ஸ்கிரீன்ல அவரை பார்த்தாலே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு தாட் வந்து மைண்டுக்கு வரும். ஆனா அதுக்கப்புறம் இந்த படங்கள் எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா, தர்பாரு, ஐ எம் த ஒன் ஒன்லி ஒன், இந்த மாதிரி அவர் படிச்சு ஐயோ நான் சூப்பர் ஸ்டாரு, நான் தான் இன்னும் சூப்பர் ஸ்டாரு, உயிரோட தான் இருக்கேன், என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துச்சுங்க. அதுலயும் அந்த ஸ்டைலு, மேனரிசம், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் சிவாஜி கபாலி வரைக்கும் கிளாஸா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டைல் மன்னன் கொஞ்சம் மண்ண கவதான் செஞ்சிருக்காரு. இத சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டாருடைய ஏறுமுகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அவருடைய இறங்குமுகம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல் படமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், லிங்கா தான். லிங்கால ஸ்டைல்ன்ற பேர்ல பேராஷூட்ல பறந்த மனுஷனை மக்கள் தங்களுடைய கருத்தால அடுத்த படமான கபாலில கம்பியில தொங்க விட்டாங்க. இதனால என்ன சொல்ல வரோம்னா, அது வரைக்கும் அவர் ஸ்டைல்ன்ற பேர்ல என்ன பூச்சாண்டி என்ன இந்த வித்தைகள் காமிச்சாலும் மக்கள் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பூச்சாண்டியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், எங்க ரசனை மாறிட்டு அப்படின்னு அவருக்கு ஒரு அடி கொடுத்தாங்க. அப்ப கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாருன்னு பார்த்தோம். அடுத்து கால ஆடியோ லான்ச்ல நான் குதிரை சட்டு நிந்திப்பேன் அப்படின்னு ஒரு அகம்பாவத்துல பேசினாரு. படம் அவர் சொன்ன வேகத்திலே பட்டுன்னு படுத்துக்கிச்சு, படம் ஓடல. அதுக்கடுத்து பேட்டையிலையாவது கொஞ்சம் பிச்சு உதறுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனா ரசிகர்கள் தான் படத்தை பிரிச்சு மேய்ஞ்சாங்க. படம் சுத்தமா தேரல. தர்பாரு ஐயோ என்னைய கொன்றாருன்ட்டாங்க. அண்ணாத்த போப்பா என்னத்த சொல்ல அப்படின்ட்டாங்க. சோ இந்த டவுன்ஃபால்லாம் அவருக்கு எங்க இருந்து வர ஆரம்பிச்சுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விடணும். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா ஃபீல்ட்லயும் எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும். ஆனா அவர் தான்ற ஆணவத்துல கொஞ்சம் ரொம்பவே ஆடிட்டாரு. இப்போ அந்த டைம்ல அவரு, கமல் சார், விஜயகாந்த் என்னைக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது காம்படிஷன் தான் அவருக்கு இருந்தது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய், அஜித்,
சூர்யா, விக்ரம், இப்படி பல ஆட்கள் வந்து இங்க என்ன ஆகுதுன்னா ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இவரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, சிவாஜி காலத்துல ஏர்போர்ட்ல வந்து சிவாஜி என்ன முன்னாடி போக சொன்னாரு, ஏன்னா இது ஓ காலண்டா நீ போடா அப்படின்னு அவர்கிட்ட அந்த பெருந்தன்மை இருந்துச்சு. அதே மாதிரி இவர் ஒரு இடத்துக்கு விசிட் பண்ண போயிருக்காரு, இவரை ஏர்போர்ட்ல ஹோல்டு பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா அங்க இன்னொரு ஸ்டார் வந்திருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் கூட்டம் ரொம்ப இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இது அவரே ஸ்டேஜ்ல கன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, சிவாஜி சொன்னது ஞாபகம் வந்துச்சு, நேரம் காலம் தெரியுதுல்ல சார், அந்த கால சூழல் உங்களையும் விட்டு வைக்கலன்னு தெரியுதுல்ல, அப்பயாவது நீங்க ஒதுங்கி இருக்கணும், ஒதுங்கல, நீங்க இவ்வளவு ஆணவத்துல ஆடினதுனாலதான் இவ்வளவு உங்களுக்கு இறங்குமோ சார், நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. விஜய் அஜித் இல்ல, நேத்து வந்த சிவகார்த்திகேயன் கூட உங்களை மிஞ்சிருவாரு. ஆல்ரெடி அவருக்கு ரீசன் வந்து அமரன் படம் கூட 300 கோடி. பாத்துக்கோங்க, நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய இறங்கு முகத்தோடைய உச்சக்கட்ட எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணாத்தையில வாங்கின அடியில மனுஷன் ஜெயிலருக்கு சம்பளத்தை 1 கோடியில 2 கோடியில 20 கோடி குறைச்சு நடிச்சாருங்க. இப்ப இவ்வளவு பேசுறாரு ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல நம்ம கலாநிதி மாறன். அப்ப அந்த சூப்பர் ஸ்டார் மேல உண்மையிலே மரியாதை இருந்திருந்தா ஒரு படம் தானே ஃபிளாப் ஆயிட்டு அவரு சம்பளமான 100 கோடியே கொடுத்துருக்கலாம். வெறும் 80 கோடிக்கு நடிச்சாரு. அது வரைக்கும் அவருடைய முகம் ஏர்முகமா இருந்தது. ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு படம் கோடிகளை ஏத்தி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முறைய குறைச்சு நடிச்சாரு. அங்கே அவருடைய அந்த டவுன்ஃபால் கம்ப்ளீட் ஆயிட்டு, இருந்தாலும் நான் தான் நம்பர் 1 அப்படின்னு உடஞ்ச காலுக்கு முட்டு கொடுத்துதான் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் கூட சில பேர் ஏத்துக்கலாம், ஏன்னா 1000 இருந்தாலும் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய பேஷன் அப்படின்னு ஏத்துக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏத்துக்காதவங்க ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அரசியலுக்கு வரன்ற பேர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு பாருங்க. இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் அவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா வந்தா ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு சும்மா தடப்படல ஒரு மீட்டிங்கை போட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றது. அந்த படம் ஓடும், வசூலாகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கட்சியும் கிடையாது, கொடியும் கிடையாது. இப்படிதான் பாஷா படத்துல இருந்து உருட்டி 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 அவருடைய ஃபேன்ஸை மென்டலாவே வச்சிருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல பைத்தியம் தெரியும்ல, அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் கட்சி ஆரம்பிக்க சார், ஏன்னா அவங்களுக்கும் வயசு 40 ஆகும்ல, ஒரு எம்எல்ஏவாவது ஆயிரம் அவங்களுக்கு கனவு இருக்கும்ல, இதுக்கு மேல ஓட்ட முடியாதுன்னு சொல்லி கடைசியில கொரோனா பீரியட்ல கட்சி ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டாருப்பா. தமிழ்நாடு முழுக்க உள்ள ரஜினி மன்ற எல்லாமே கட்சியா மாறுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா அப்போ ஒரு பிட்ட போட்டாரு பாருங்க அந்த மீட்டிங்ல, நீங்க என்னதான் தெளிவா ஆனாலும் உங்களை நான் தெளிவாகவே விட மாட்டேன், உங்களை பைத்தியக்காரனாவே தான் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி. நான் அரசியலுக்கு வரலன்ட்டாரு. கேட்டா காரணம் எடுத்தமா சொன்னாரு, உடல்நல கருதி டாக்டர் அட்வைஸ் பேர்ல நான் வரல அப்படின்ட்டாரு. அப்பவும் சில ரஜினி ஃபேன்ஸுங்க அதை எதிர்த்தாங்க, சில மன்றங்கள் கலைக்கும் பட்டது, சில பேர் ஆதரிச்சாங்க. நானும் பர்சனலா ஆதரிச்சேன், சரிப்பா உடனே சரியில்லை அப்படின்னு. ஆனா உண்மையிலே அது காரணமா இருந்திருந்தா அப்பவே அவர் சினிமாவுக்கும் முடக்கம் போட்டிருக்கணும். அதை பண்ணலையே சார். நீங்க தமன்னா கூட 100 கோடி 120 கோடி வாங்கிட்டு ஆடும் போது உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு, இன்னமும் நடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் ஜெயிலர் 2 ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு ஒண்ணாவல. உங்களையே நம்பியிருந்த உங்க ரசிகர்களுக்கு ஒரு சேவை செய்வர்னா மட்டும் உங்களுக்கு உடம்பு வலிக்கு, அவரை சொல்லி தப்பே இல்லைங்க. இந்த வடிகட்டின முட்டாள் மென்டலான்ஸ் இருக்குந்தட்டியும் அவர் இன்னும் இல்ல 102 வயசுல வரைக்கும் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. உங்க தலைவர் இல்ல, நாட்டுல நிறைய தலைவர்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் உங்களை வச்சிருக்காங்க, பொது நலத்துக்காக ரொம்ப ரேரான பேர் தான் இருக்கிறாங்க. சோ மக்களே, ஆஸ் யூசுவல் நம்ம வீடியோடைய எண்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். என்னதான் இந்த கம்ப்ளீட் வீடியோல நம்ம ரஜினி சாருடைய நெகட்டிவ் பத்தி பேசினாலும், ஆனா ஒரு விஷயம், அவரு ஒரு லெஜெண்டுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில அவரை மாதிரி ஒரு ரெவல்யூஷனை பிறந்தா வரணும், அவர் வந்து ஒரு சகாப்தங்க, இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. பட் என்னதான் எவ்வளவு பெரிய ஒரு சகாப்தமா இருந்தாலும் அவர் படத்தோட டயலாக் நம்ம யூஸ் பண்ணிக்கோமே, அப்பனுக்கும் அப்ப இந்த உலகத்துல இருப்பான்ற மாதிரிதான் இந்த உலகமே எப்படி இயங்குது, ஒரு கால சுழல். தட் இஸ் யூனிவர்சல் லா. அந்த லா என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு, அந்த கால சூழல்ல எவ்வளவு ஆடணுமோ ஆடிக்கலாம், அதுக்கப்புறம் பின்னாடி வர்றவங்களுக்கு வழி விட்டு நம்ம ஒதுங்குறது தான் நம்ம வயசுக்கும் நம்ம மெச்சூரிட்டிக்குள்ள மரியாதை. இந்த தன்மை ரஜினி சாருக்கும் அவருடைய ஃபேன்ஸ்க்கும் வந்தாலே போதும், இதான் எங்களுடைய கருத்து. அதே மாதிரி வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ரஜினி சார் தொடர்ந்து படங்களை நடிக்கிறது சரியா தப்பா, உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, ஃபாலோ பண்ணிருங்க.